ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லேயும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். டபுள் ஆக்ஷன் படங்களுக்கு ஆரம்பம் அநேகமாக உத்தமபுத்திரன் படம் தான் அப்படின்னு சொல்லலாம். உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் சிவாஜி அவர்கள் பின்னி இருப்பார் அப்படின்னு சிவாஜி அவர்கள் நடித்த உத்தமபுத்திரன் படத்தை பற்றி இன்னை வரைக்கும் பேசுவாங்க. உண்மைதான், உத்தமபுத்திரன் சூப்பர் திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். அதில் சிவாஜி அவர்கள் வெளுத்து வாங்கியிருப்பார். ஆனால் இந்த உத்தமபுத்திரன் படத்துக்கு முன்னதாக வேறொரு உத்தமபுத்திரன் வந்திருக்கிறாரு. அந்த உத்தமபுத்திரன் வேற யாரும் கிடையாது, PU சின்னப்பா தான். இன்றைக்கு அஜித் மற்றும் விஜய் அப்படின்னு சொல்கிறோம். முன்னதாக கமல் மற்றும் ரஜினி அப்படின்னு சொன்னோம். அதற்கும் முன்பு MGR மற்றும் சிவாஜி அவர்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கும் மேலே அப்படின்னு பார்த்தா அப்போதும் 2 பேர் தமிழ் சினிமாவில் கொடி கட்டி பறந்தாங்க, உச்சத்தில் இருந்தாங்க. சினிமாவை வளர்த்தெடுத்தார்கள், மக்களை தியேட்டருக்கு வரவழைப்பவர்களாக இருந்தாங்க, வசூல் சக்கரவர்த்திகளாகவும் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் வைத்து கொண்டாடியது தமிழ் சினிமா உலகமும் ரசிகர் வெள்ளமும். அவர்கள் MKT தியாகராஜ பாகவதரும் PU சின்னப்பாவும் தான். MKT பாட்டு பாடி ரசிகர்களை இழுத்தாரு, கரவொலிகளை பெற்றாரு. PU சின்னப்பா அவர்கள் தன் நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்தாரு, பிரமிக்க வைத்தாரு. அப்படி அவர் பிரமிக்க செய்ததன் ஆரம்பம்தான் உத்தம புத்திரன். அந்த திரைப்படத்துக்கு முன்பும் கூட சின்னப்பாவின் படங்கள் வந்திருந்துச்சு. அவற்றையெல்லாம் பார்க்க ரசிகர்கள் படையெடுத்து தான் தியேட்டருக்கு வந்தாங்க. ஆனாலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். சின்னப்பாவுக்கும் ஏற்றத்தை கொடுக்கவில்லை. அந்த காலத்தில் தனி ஒருவனாக MKT தியாகராஜ பாகவதர் மளவென உயர்ந்து கொண்டே வந்திருந்தார், முன்னுக்கு சென்று கொண்டே இருந்தார். இந்த சமயத்தில் PU சின்னப்பா ரொம்பவே துவண்டு போயிருந்தார். அடுத்து என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் துறவு வாழ்க்கை போல் தனித்தே இருந்திருந்தார். 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி வெளியானது இந்த திரைப்படம். இதுக்கப்புறம் 18 வருடங்கள் கழித்து, அதாவது 1958ஆம் ஆண்டு மீண்டும் அதே தலைப்பில் கிட்டத்தட்ட அதே கதையுடன் உருவாகி வெளியானது உத்தமபுத்திரன். இளவரசன் விக்ரமன் நாட்டின் நிர்வாகத்தை கவனிக்காம மதுவோடும் மங்கையோடும் நினைவிழந்து இருப்பதை கண்ட மகாராணிக்கு இதயம் துடிதுடித்து போகும். இதற்கிடையில அமைச்சர் ஜெயசீலரின் மகள் அமுதா தன்னுடைய தாய்மாமன் வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு தன் தோழிகளோடு வரும்போது ஒரு ஆபத்தில் சிக்கிக்கொள்ள அவளை பார்த்திபன் காப்பாற்றாரு. முதல் சந்திப்பு 2 பேரோட உள்ளத்திலையும் சலனத்தை ஏற்படுத்துது. சந்திப்புகள் அதிகமாகுது. 2 பேருக்கும் இடையில காதல் அரும்பி விடுகிறது. ஒரு நாள் விக்ரமன் அமுதாவை பார்த்துடுறாரு. அவள் அழகுக்கு அடிமையாகிறாரு. உடனே தன் மாமாவிடம் இதை கூற அமுதாவை விக்ரமனுக்கு திருமணம் செய்து முடித்துவிட ஏற்பாடுகள் பண்றாரு நாகநாதன். திருமணத்தினால தன் மகன் திருந்து விடுவான் அப்படின்ற நம்பிக்கையில மகாராணி அமுதாவை வரவழைத்து அவள் சம்மதம் பெறுவதற்காக அரண்மனையிலேயே அமுதாவை இருக்கும்படி வற்புறுத்துறாரு. வேறு வழியில்லாத அமுதா அரண்மனையிலேயே தங்குறாங்க. அமுதாவின் நிலையை தோழி ராஜாத்தி மூலம் கேட்ட பார்த்திபன் அமுதாவை சந்திக்க யாருக்குமே தெரியாம அரண்மனைக்கு போறாரு. அந்த சமயம் நாகநாதனின் ஆட்கள் பார்த்திபனை கைது பண்ண முயற்சிக்கிறாங்க. உடனே அமுதா பார்த்திபனுக்கு விக்ரமனுடைய உடைகளை கொடுத்து தப்பித்து கொள்ளும்படி கூறி அவனை வெளியனுப்புறாங்க. விக்ரமன் உடையில இருந்த பார்த்திபனை மகாராணி விக்ரமன் அப்படின்னு எண்ணி தன்னுடைய அந்தபுரத்திற்குள் அழைத்து போக அங்கு நிஜ விக்ரமனே வந்து விடுறாரு. உருவ ஒற்றுமையில விக்ரமனை போல இருக்கும் பார்த்திபனை கண்டு எல்லோருமே குழப்பமடைகிறாங்க. நாகநாதன் பார்த்திபன் இளவரசராக இருப்பானோ அப்படின்னு சந்தேகம் கொள்றாரு. அதற்குள் பார்த்திபன் அங்கிருந்து தப்பித்து விடுறாரு. ஆத்திரமடைந்த விக்ரமன் பார்த்திபனை எப்படியாவது கைது பண்ணிவிட வேண்டும் அப்படின்னு நாகநாதனுக்கு கட்டளை போடுறாரு. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான பாடல் தான் மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல்.
சேரட் வண்டியில் குதிரை குழம்பு சத்தத்தை இந்த பாட்டுக்கு தாளமாக வச்சிருப்பாரு இசையமைப்பாளர். இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தோழிகள் இருவர் பாடும் சோடி பாடலாகவும் பாடல்கள் வருகின்றன. ஜிக்கி பி சுசிலா 2 பேருமே இணைந்து பாடும் பாடல் கேட்க அவ்வளவு இனிமையாக அமைஞ்சிருக்கும். மிகச்சிறந்த பெண் குரல் சோடி பாடல்களில் இதுவும் ஒன்று அப்படின்னே சொல்லலாம். கேட்குறதுக்கு தான் இனிமை அப்படின்னா பார்க்குறதுக்கு கூட இனிமையோ இனிமை. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அப்படின்ற பாடலுக்கு பொருத்தமான அழகு அப்படின்னா இந்த பாடலை சொல்லலாம். அமரதீபம் படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர் பிரபல இயக்குனர் மணிரத்னத்தின் தந்தை ரத்னம் அவர்கள். அமரதீபத்தின் கதை வசனம் ஸ்ரீதர் அவர்கள். அப்போதுதான் ஸ்ரீதர் வின்சென்ட் அப்படின்ற காவிய கூட்டணி தொடங்கி இருக்க வேண்டும். தமிழில் அமரதீபம் வாயிலாக வின்சென்ட் தனது சகாப்தத்தை தொடங்கினாரு. கதை நடக்கும் பொழுதுகளுக்கேற்ப இயற்கையான ஒளி மற்றும் நிழல்களை கொண்டு வந்தவர் வின்சென்ட் அவர்கள் தான். ஜூம் லென்ஸ் இல்லாத காலகட்டத்திலேயே ஜூம் ஷாட்டுகள் தரும் அனுபவத்தை தன்னுடைய திரைப்படங்களில் உருவாக்கியவர் வின்சென்ட். இது லண்டனை சேர்ந்த கோடாக் நிறுவன தொழில்நுட்ப கலைஞர்களையே திகைக்க செய்த ஒரு விஷயம். டி பிரகாஷ் ராவ் இயக்கிய உத்தமபுத்திரன் படத்தின் படப்பிடிப்பு மைசூரில் உள்ள பிருந்தாவனில் நடந்து கொண்டிருந்த போது ஜூம் ஷாட்டுக்கான தன்னுடைய முதல் பரிசோதனையை வின்சென்ட் அவர்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அதற்கு அங்கே சுற்றுலாவுக்கு வந்திருந்த பிரெஞ்சு பயணி ஒருவரின் கேமரா லென்ஸை கடன் வாங்கி அந்த ஜூம் ஷாட்டை எடுத்ததாக ஒரு நேர்காணலில் அவரே பதிவு பண்ணியிருக்கிறாரு. பில்லியர்ட் போலெக்ஸ் 16mm கேமராவை என்னோடு அந்த படப்பிடிப்புக்கு கொண்டு சென்றிருந்தேன். கடன் வாங்கிய லென்ஸால் ஜூம் விளைவை தர முடியும். ஒரே ஷாட்டில் சிவாஜி அவர்களையும் பத்மினி அவர்களையும் படம் பிடித்தபடி கட் செய்யாமல் பத்மினி அவர்களுடைய க்ளோஸ்அப்பையும் எடுக்க முடிந்தது. இந்த பகுதியை மட்டும் 16mm லென்ஸில் படம் பிடித்ததால் அதை 35mmக்கு ப்ளோ அப் செய்ய லண்டனுக்கு அனுப்பினோம். அவர்கள் அசந்து போனார்கள் அப்படின்னு வின்சென்ட் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. வின்சென்ட் அவர்கள் இந்திய சினிமா ஒளிப்பதிவு துறையில் செய்த பங்களிப்பை பாலு மகேந்திரா முதல் PC ஸ்ரீராம் வரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதனால் உத்தமபுத்திரன் தான் ஜூம் நுட்பத்துடன் கூடிய காட்சிகளை கொண்ட முதல் இந்திய திரைப்படம் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. மன்னரை மயக்கும் விதமாக உள்ள உன்னழகை கண்ணியர்கள் சொன்னதினாலே அப்படின்ற பாடலில் 2 பேரில் யார் அழகு, யாரின் முகபாவனை சிறப்பு அப்படின்னு நம்மால் தீர்மானிக்க முடியாத அளவுக்கு நடிகர் திலகமும் நாட்டிய பேரொழியும் நடிச்சிருப்பாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.